திருவாரூரை சுற்றி பிறந்து வளர்ந்த கலைஞர்கள்லாம் எப்படிப்பட்ட கலைஞர்கள். அடே அப்பா, ரத்த கண்ணீர்னு ஒரு படத்துக்கு வசனம் எழுதினார் இந்த ஊர்க்காரர் தான், திருவாரூர் தங்கராஜ். அவருக்கு உண்மையிலே நீங்கள்லாம் ஒரு கைதட்டு போடணும். அந்த திருவாரூருங்கிற பேரை திரைப்படத்துக்குள்ளே முதல்ல கொண்டு வந்ததே அவர் தான், திருவாரூர் தங்கராஜ் அப்படின்னு தான் போடுவாங்க ரத்த கண்ணீரில். அன்றைக்கெல்லாம் எப்படிப்பட்ட வசனம், எவ்வளோ தைரியமாக எழுதியிருக்கார். அந்த வசனத்தை, அவர் எழுதின வசனத்தை பேசுகிறதுக்கு ஒரு நடிகர் கிடச்சிருக்காரு பாருங்க அன்னைக்கு. அதனால தான் அவருடைய வசனம் ஹிட்டாச்சு. அந்த நடிகர் வேறு யாரும் அல்ல, நம்ம கலைஞர் அவர்களுக்கு கலைஞர் என்ற பெயரை சூட்டியதே நடிகவேல் எம்.ஆர். ராதா என்ற ஒரு அருமையான நடிகர் தான். அந்த நடிகருடைய திறமை தான் திருவாரூர் தங்கராஜோட வசனத்தை உலக அரங்குக்கே எடுத்துகிட்டு போச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்சி, வெளிநாட்டிலேருந்து வருவார், ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் எம்.ஆர். ராதா. எப்படி பேசுவார் தெரியுங்களா? தொடக்கம், நான் ஃபாரின்ல இருந்தீங்க, எதுக்காக வந்துறீங்கன்னு தெரியுமா? யாராவே வேட்டி கட்டினவன்லாம் கீழே உட்கார்றா, பேண்ட்டு போட்டவன் மட்டும் மேலே உட்காரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஃபாரினில் டைமை எப்படி கீப் அப் பண்ணுறான்னு தெரியுமா? நம்ம பயில எந்த டைமை கீப் அப் பண்ணாது தெரியாம விக்ஸ் அப்படிம்பார். 2 வரி பேசணுன்னே விக்ஸு, அப்புறம் ஒரு 2 வரி பேசணும் ஹார்லிக்ஸ் அப்படிம்பார். இந்த வெளிநாட்டுக்காரங்க எப்படி பந்தா பண்ணுவாங்கன்றதை அந்த முதல் காட்சியிலே அடித்து நொறுக்குவார். வீட்டுக்குள்ளே வருவார், அவங்க அம்மா, மோகன் எங்கடா போய்ட்டு, என்ன மோகன், மோகன் சொல்லக்கூடாது, துரை வர்றார், துரை போகிறார், துரை தூங்குறார், துரை சாப்பிட்றாருன்னு பேச. அவங்க அம்மா பெரிய சேலையை சுற்றிட்டு வந்து நிற்பாங்க. நீலாம் ஒரு அம்மாவா, இவ்வளோ பெரிய பெட்ஷீட்டை சுற்றிட்டு வந்து நிற்கிற, கவுன் போட்டு வா அப்படிமார். நான் எப்படா கவுன் போடுறது, நான் ஃபாரினில் படித்ததுக்கு நீ தான் கவுன் போடணும், போய் கவுன் போட்டு வாப்பா. அவன் அம்மாவை கவுன் போட சொல்லுவார். அந்த பக்கம் இருந்து அவங்க மாமனார் வருவார், உடம்பு மூணு விபூதி 3 கோடாக போட்டு, யாராக இருந்தாலும் உடம்பு முழுவதும் 3 லைன்ஸாக போட்டு இங்கே வந்து ரவுடித்தனம் பண்ண வந்திருக்கேன் அப்படிம்பார். நான் தான் உங்கள் மாமா. மாமாவா, எதுக்கு வந்தேன்? உங்கள் அப்பா இறந்து 14ஆவது நாள், அதுக்கு நீ வந்து கலந்துக்கணும் மோகன் அப்படிம்பார். அன்றைக்கி எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால் வர முடியாது. அன்றைக்கி தான் ராகுவும் கேதுவும் அவங்கவுங்க இடத்துக்கு போகிறாங்களாம்பார். அந்த பயல்கள்கிட்ட சொல்லி இன்னும் 1 வாரம் கழித்து போக சொல்ல, ராகு யார் கேது யார், எந்த வீட்டில் குடியிருங்க அப்படிம்பார். ராகுவும் கேதுவும் கிரகங்கள் யார், பிளானட்ஸா? பிளானட்ஸ்க்கு எங்கள் அப்பையும் செத்ததுக்கு என்னடா சம்பந்தம், முட்டா போயில. ராகுவையும் கேதுவையும் சொல்லி அடுத்த வாரம் வர சொல்ல போ அப்படிம்பார். யாரா பட்டிக்காட்டு போல குரோட்டன் செடியெல்லாம் பீச்சு தின்னு கட்டுருக்கான் அப்படிம்பார். திடீர்னு காந்தா கூட பார்க்கில் உட்காந்துருப்பார், ஒருத்தன் குஷ்டம் பிடிச்சவன் வருவான். ஐயா, ஹூ இஸ் த ஹெல்த் ஆஃபீஸர், நாஸ்டி முனிசிபாலிட்டி, குஷ்டரோகி பயல்களெல்லாம் பார்க்கில் ஏண்டர் பண்ண விட்டு கட்டுருக்கான், வேலையை போ. இவ்வளவு அக்கிரமம் பண்ணவர் அந்த குஷ்ட நோய், தொழுநோய் வந்த பிறகு ஒரு பாட்டு பாடிட்டு வருவார் பாருங்க. அந்த பாட்டை மட்டும் ஒருத்தன் டெய்லி கேட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, தப்பே பண்ண மாட்டாங்க. அந்த பாட்டை மட்டும் டெய்லி ஒரு 5 நிமிஷம் டிவியில் பார்த்துக்கிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, குற்றம் பொருந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது அது. குற்றம் புரிந்தேன், அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடொழிந்தது. என் ஆணவம், என் கர்வம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாய் வாக்கி போய்விட்டதா அப்படின்ட்டு வெளியில் நடந்து வருவார். ரோடு போடுறதுக்கு கல் கொட்டியிருப்பேன். அப்போ விடுவார் பாருங்கள் ஒரு டயலாகு, 2 வருஷத்துக்கு பின்னாடி போடுற ரோட்டுக்கு இப்போயே கொண்டு வந்து கல்லை கொட்டி வச்சுட்டு போயிருக்கான்டா முட்டா போயிருக்கேன். காலத்தில் எப்படிப்பட்ட சிந்தனைகளை எவ்வளவு தைரியமாக திருவாரூர் தங்கராஜ் எழுதியிருக்கார் பாருங்கள். அதுக்காகத்தான் சொல்கிறேன், அந்த வசனம் பிடித்த கைகளுக்கு உண்மையிலே இன்றைக்கி நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். அப்படிப்பட்ட மூடநம்பிக்கையை ஒழிக்கின்ற அந்த பேனா
திருவாரூர் தங்கராஜுடைய பேனா. அந்த திருவாரூர் தங்கராஜனுடைய அந்த வசனத்துக்கு உயிர் கொடுத்தவர் நடிகவேலு எம்பாரான். நாட்டின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பவர்கள் தொழிலாளர்களா, அரசியல்வாதிகளா, ஆன்மீகவாதிகளா? ஐயா, ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவில் வளரும் பொழுது அது ஆணா பெண்ணா என நிர்ணயம் செய்வது 2 நிலைமைகள். ஒன்று ஆண்ட்ரோஜன், இன்னொன்று டெஸ்ட்ரோஜன். இந்த ஆண்ட்ரோஜனோட விகிதாச்சாரம் அதிகமாகவும் டெஸ்ட்ரோஜனோட விகிதாச்சாரம் குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆணாகவும், டெஸ்ட்ரோஜனோட விகிதாச்சாரம் அதிகமாகவும் ஆண்ட்ரோஜனோட விகிதாச்சாரம் குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பெண்ணாகவும் பிறக்கணும் மருத்துவம் சொல்லுதுயா. ஆக ஒரு பிறப்பிலேயே ஒரு முழுமையான ஆணும் கிடையாது, முழுமையான பெண்ணும் கிடையாது. ஒவ்வொரு ஆணிலும் ஒரு பெண் இருக்கிறாள், ஒவ்வொரு பெண்ணிலும் ஒரு ஆண் இருக்கிறாள். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ரோட்ல ஒரு ஆண் நடந்து போயிட்டு இருக்கான், அங்க ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது. அந்த விபத்தை பார்த்ததும் அவன் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி பதறும் போது அவனுக்குள் இருந்த அந்த ஒரு பெண் எட்டி பார்க்கிறாள். அதே மாதிரி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை கண்டு ஒரு பெண் பொங்கி எழும்போது அவளுக்குள் இருந்து ஒரு ஆண் எட்டி பார்க்கிறான். இதேதான் நான் சொல்றேன். இயற்கையிலேயே முழுமையான ஆண் முழுமையான பெண் இல்லாத போது எங்களோட ஆன்மீகத்தில் மட்டும் நீங்க முழுமையா எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில நியாயம்னு நான் கேட்கிறேன். நீங்க சிவப்பு கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா உலகம் சிவப்பா தான் தெரியும். மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா உலகம் மஞ்சளாக தான் தெரியும். பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா உலகம் பச்சையாக தான் தெரியும். அந்த மாதிரி பச்சை கண்ணாடி போட்டு எங்க ஆன்மீகவாதிகளை பார்த்து பச்சையா இருக்குதுன்னா அது பார்க்குற உன்னோட தவறா இல்லை ஆன்மீகவாதிகள் எங்க மேலே தவறா? அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனை எங்கே தேடுகிறாய்? அவன் உனக்கு உள்ளே இருக்கிறான். ஆன்மீகம் என்பது என்ன? தன்னை அறிவது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாயா. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனவென்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லு பேசுமோ நாதன் உள் இருக்கையிலே, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவையும் அறிந்திருமோ அப்படின்னு ஒரு சிவவாக்கியத்தில் அருமையான ஒரு பாடல் வருமையா. அது என்னன்னா, நட்டகல்லுக்கு 4 வகையான பூ போட்டு சாமி கும்பிடாதரா, அதை சுத்தி வந்து 1000 மந்திரங்கள் சொல்ல வேண்டாம்டா. நட்டகல் என்னைக்காவது பேசியிருக்கா? நாதன் உள்ளிருக்கையிலே. இறைவன் எங்க இருக்கிறான்? உனக்குள்ள இருக்கிறான். ஒரு குழந்தை பசிக்கு பால் வேணும்னு அழுதுச்சுன்னா அந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடு. ஒரு ஆண் வந்து ஒரு மனிதன் சாப்பாட்டுக்கு பசி அப்படின்னு சொன்னானா அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி உனக்குள் இறைவன் இருக்கிறான். இறைவன் இருந்தால் அவனை நான் பார்க்க வேண்டும். ஆன்மா என்று ஒன்று இருந்தால் அதை நான் உணர வேண்டும். இரண்டையும் உணர முடியாத போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாகவே இருந்து விட வேண்டும். பாசாங்கு செய்து பக்திமானா இருப்பவனை விட நாத்திகவாதியாவே இருந்து விட்டு போயிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் சொல்லல, சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காருங்க. ஐயா, நீ பாசாங்கு நடிக்க வேண்டாம், உண்மையான ஆன்மீகவாதியா இரு, இல்லைன்னா ஆன்மீகத்தில் இருக்க வேண்டாம், போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேன். ரோட்ல ஒரு கல் கிடக்குது. ஐயா, கல் கிடக்குது. ஒரு தத்துவ கவிஞர் வராரு. அந்த கல்லை பார்த்ததும் சொல்றாரு, இது கருங்கல்லோ இல்லை செங்கல்லோ, தை மாதத்தில் வருகின்ற பொங்கல்லோ இல்லை ஞாயிற்கு பிறகு வரு திங்கல்லோ, பெண்களோ பெண்களின் கண்களோ இல்லை வானத்தில் இருந்து வந்த விண்கல்லோ அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் ஆஹா ஓஹோ அப்படின்னு நல்லா கைதட்டுறாங்க. ஐயா, எல்லாம் கைதட்டி முடிச்சதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு. அந்த கல் அங்கேயே தான் கிடக்கு. அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதி வராரு. அரசியல்வாதி வந்தது, எப்பா நம்மளுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிச்சுரா, ஒரு கல் இருக்கு, உடனே போடுற கண்டன பொதுக்கூட்டத்தை போடுறா அப்படின்னு சொல்லி அங்கே கண்டன பொதுக்கூட்டத்தை போட்டு இங்கு இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களை, ஈகுகா கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் முனுசாமி அவர்களை, அதன் அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் கந்தசாமி அவர்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்று, என்னை இந்த வழியாக தான் இவன் போவான், இவனை வந்து கொல்லணும்னு திட்டமிட்டு எதிர்கட்சிக்காரனுடைய முனுசாமியும் கந்தசாமியும் திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. இப்படித்தான் ஜெர்மனியில் முனிச் நகரில் என்ன நடந்து சென்றுகின்ற போது எதிரிலே ஹிட்லரும் அவருடைய அமைச்சர் கோயபல்ஸும் வந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்ல ஒரு 4 பேர் வந்து அண்ணனுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பாராட்டி இந்த பொன்னாடியை அவருக்கு போத்துகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அதுக்கடுத்து ஒரு வழக்கறிஞர் வராரு. நடுரோட்ல ஒரு கல்லை பார்க்குறாரு. இது ஈபிகோ சட்டம் 370 பிரிவு 1A படி இது வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து யாரோ ஒரு சமூக விரோதி செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு A4 சீட் எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்ணுறாரு, கையெழுத்து வாங்குற ரிப்போர்ட் எழுதி நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் எல்லாத்திட்டையும் கையெழுத்து வாங்கி போயிட்டார். இறுதியாக ஒரு கண் பார்வையற்ற ஒரு சகோதரன் வருகிறான். அவன் காலில் அந்த கல் தட்டுப்படுகிறது. அவன் எடுத்து அந்த கல்லை அப்படியே வீசிட்டு போயிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சமுதாயத்தில் எவன் ஒருவன் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறானோ அவன் தான் சிறந்த ஆன்மீகவாதின்னு நான் சொல்ல வரையா.
நமக்காக குடும்பத்தை இழந்தவர்கள், நான் தூங்குவதற்காக தன் தூக்கத்தை இழந்தவர்கள், நான் வாழ்வதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தவர்கள் யார் தெரியுங்களா? உன்னத வீரர்கள், உன்னத தொழிலாளிகள், இராணுவ வீரர்கள். கார்கில் எல்லையிலையும் காஷ்மீர் பாடையிலையும் பணியில நடுங்கிக் கொண்டு தன் பணியை செவ்வனே செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல. முகம் தெரியாத முஸ்லிம், இனம் தெரியாத இந்து, கிருபையான ஒரு கிறிஸ்துவன், ஆனாலும் அவன் பேர் இந்தியன். அவன் நின்றுட்டு இருக்கான் பாத்தீங்களா? அந்த உன்னதமான தொழிலுக்கு ஈடாகுமா உங்களுடைய அரசியலும் உங்களுடைய ஆன்மீகமும்? நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட உன்னதமான ஒரு தொழில். ரொம்ப அழகா கவிஞன் சொல்றான், கார்கிலை எண்ணினேன் கருவறை ஞாபகம், கார்கிலை எண்ணினேன் கருவறை ஞாபகம், கண்களில் கண்ணீர், அவர்கள் கடமையை எண்ணின் எழுதுனாம் பாத்தீங்களா கவிஞர். இதுதாங்க உழைப்பின் ஒரு உன்னதம் சொல்றாங்க. இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு மேஜர் சரவணனை பத்தி சொல்றாங்க. ஊரே அடங்கி போச்சு, அந்த முகத்தை பார்க்க, அந்த வீரனின் முகத்தை பார்க்க எல்லோரும் காத்துட்டு இருக்கிறாங்க. தாய் மட்டும் கண்கள்ல அப்படியே பொடு பொடுன்னு தண்ணீர் வந்துடும் போல இருக்கு நின்றுட்டு இருக்கிறா. ஒரு பத்திரிகை நிருபர் வந்து கேட்குறாங்க, உங்களுடைய கணவரையும் இராணுவத்திற்காக நீங்கள் அர்ப்பணித்து விட்டீர்கள், உங்கள் மகனையும் அர்ப்பணித்து விட்டீர்கள், இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. அதுக்கு அந்த வீரத்தாய், இந்தியாவின் வீரத்தாய்னு பேர் வாங்குற அவர்களுடைய பதில் என்ன தெரியுங்களா? என் கணவரை இழந்தேன், ஒரு நம்பிக்கை என்னுள் இருந்தது, என்னன்னு தெரியுங்களா? என்னுடைய மகன் இருந்தான் என்று. என் தலைமகனையும் தாய் நாட்டிற்கு வாரி கொடுத்து விட்டேன், இப்பொழுது ஏங்குகிறேன், எனக்கு இன்னொரு மகன் இல்லையே தாய் நாட்டுக்கு கொடுக்கன்னு. இந்த உன்னதமான சொற்கள், இந்த உன்னதமான சொற்களை மறந்து விட்டுட்டு பேசிட்டு இருக்கீங்களா? நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு விசேஷனாலும் தலை தீபாவளிக்கு நாங்கள்லாம் ஓடி போய் அம்மா வீட்டில் இருப்போம், அங்கே பசங்கள்லாம் ஓடி வந்து இங்கே மாமியார் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ஒரு நல்ல நாளுக்கோ கெட்ட நாளுக்கோ ஒரு போலீஸ்காரரோ ஒரு டிராஃபிக் போலீஸோ போனது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நினச்சி பாருங்க, என்னுடைய முன்னேற்றம், நாட்டின் முன்னேற்றம்னு அங்கே ரோடு ரோடாக நின்று நம்மளுடைய பந்தோபஸ்துக்காக நின்றுட்டு இருக்காங்களே, அந்த தொழிலாளிகளை மறந்து தான் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்களா? உண்மையிலே அடுத்து நீங்கள் கோயம்புத்தூரில் ஏதாவது டிராஃபிக் ரூலை மீறினீங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே காவல்துறை சகோதரர்களை ஆதரித்து பேசின ஒரே பேச்சாளர் நீங்கள் ஒரு ஆள் தான். காரணம், யாரோ ஒருத்தர் 2 பேரும் தப்பு பண்ணாங்கன்றதுக்காக எல்லா காவல்துறை சகோதரர்களும் தவறு செய்கிறார்கள்னு சொல்ல முடியாது. அந்த தூசியிலையும் வெயிலிலும் அந்த 4 ரோடுகள் சந்திக்கிற இடத்துல பகல் முழுவதும் நின்று கொண்டே இருக்கிறார்களே, அந்த காவல்துறை சகோதரர்கள் தொழிலாளர்களா தெரியலையான்னு கேட்டிங்களே. உண்மையிலே காவல்துறை சகோதரர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழாவே கோயம்புத்தூரில் வச்சாலும் வைப்பாங்க. நடுவர் அவர்களே, அந்த 2 பேர் தப்பு செய்கிறவங்களே நாங்கள் மன்னிச்சிடுறோம், ஏன்னா நாங்கள் மனிதர்கள். அந்த தப்பே பண்ணாமல் இன்னி பார்த்துக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு மேடை ஏறி பேசுகிறோன்னா நான் ஒரு தொழிலாளியாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் அவங்களை நான் பாராட்டுறேன். ஒன்றும் இல்லைங்க, காந்திஜியுடைய 8 முழம் வேட்டி, காந்தியின் 8 முழம் வேட்டி 3.5 முழமாக மாறியதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஆன்மீகவாதியோ கிடையாதுங்க. நம்மளுடைய தமிழகத்துக்கு காந்திஜி வர்ற வழியில் திடீர்னு ஒருத்தரை பார்க்குறாராமா, அவர் கல் உடைக்கிறத பார்த்து அப்படியே கண்ணீர் மல்க காந்தி நின்று கேட்குறாரு, இப்படி வியர்வை துளிகளாய் நீ இப்படி சூரிய ஒளியில் நின்று நீ கஷ்டப்படுறியே எதுக்காக? மாற்று துணி கூட இல்லாமல் நின்றுட்டுருக்கிய எதுக்காகன்னு. அப்போ அந்த தொழிலாளியின் பதில் என்ன தெரியுமா? மாற்று துணி இல்லாமல் இருந்தாலும் கூட மாற்றம் என் சமூகத்தில் வரும், முன்னேற்றம்னால் என் சமூகம் பெறும் சொன்னானே. அந்த தொழிலாளியின் பதிலால் காந்திஜி தன்னுடைய 8 முழம் வேட்டியை கூட 3.5 முழமாக மாற்றி தொழிலாளியை போல் கீழாளையாகவும் ஒரு நெசவாளியை போல் மேடையாகவும் போற்றிக் கொண்டாரே. இதுதான் எங்கள் தொழிலாளிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிங்க. இதை மறந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நம்மளுக்கே உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நாம எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். அப்ப நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாக்குறது வேணா டாக்டர், நர்ஸ் போன்ற ஒரு தொழிலாளியெல்லாம் இருக்காங்க ஐயா. ஆனா இன்னாருதான் டாக்டர், இந்த மருந்து தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கணும்னு முடிவு பண்றது மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல்வாதி தானுங்க. அடுத்து சேத்துலையும் சகதியிலையும் இறங்கி பாடுபட்டு அரிசியை விளைவிக்கிறது நம்ம விவசாய தொழிலாளி தாங்க ஐயா. அந்த விவசாய தொழிலான தலைவனுங்க ஐயா. ஆனா இந்த அரிசிக்கு இந்த விலை தான் தீர்மானிச்சு மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல்
ஒரு பெத்தவங்க தன்னோட குழந்தைக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ஒரு ஆன்மீகவாதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப நீ நல்லா படிப்ப, பெரிய ஆளா வருவேன்னு சொல்லி தாட்டியுறதோட அவர் வேலை முடிஞ்சுதுங்க. ஆனா அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குறது வேணா ஒரு ஆசிரியர் தொழிலாளியா இருக்காங்க ஐயா. ஆனா இவங்க தான் இங்க ஆசிரியரா இருக்கணும், இந்த பாடத்திட்டத்தை தான் இங்க நடத்தணும்னு முடிவு பண்றது கல்வித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல்வாதி தானுங்க. ஒரு முறை காமராசர் ஐயா காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் மாடு மேய்ச்சிருக்கிறத பார்த்தாருங்க. அவர் அவங்கிட்ட, ஏப்பா நீ ஸ்கூலுக்கு போகாம மாடு மேய்ச்சிட்டு இருக்க கேட்டாருங்க. அதுக்கு அந்த பையன் சொன்னா, நான் மாடு மேய்ச்சாதாங்க ஐயா எனக்கு மதியான சாப்பாடு கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் தான் காமராசர் ஐயா ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க. அடுத்து மாணவர்களுக்குள்ள ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு வந்துடக்கூடாதுங்கிறக்காக பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தாருங்க. அடுத்து காமராசர் ஐயா ஆட்சி காலத்துல இருந்த போது கட்டுன அணைகள் 1 2 சொல்றேன் கேளுங்களேன். சாத்தனூர், வைகை, மணிமுத்தாறு, அமராவதி, ஆழியாறு, கீழ்பவானி, புள்ளம்பாடி. ஐயா நம்ம காமராசர் ஐயாவால் ரொம்ப மதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் ஜீவானந்தம்ங்கிற அரசியல்வாதி. அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரரும் கூட. அவர் 1952ல வண்ணாரப்பேட்டை தொகுதியில நின்று சட்டமன்றத்துக்கு தேர்வானவர். ஆனாலும் அவரோட இறுதி காலத்தை அவர் வறுமையில தான் கழிச்சாரு. காமராசர் ஐயா முதலமைச்சரா இருந்தப்ப ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப காமராசர் ஐயாவோட உதவியாளர் சொன்னாரு, நம்ம ஜீவானந்தம் ஐயாவோட வீடு இங்கதாங்க ஐயா இருக்குதுன்னு. காமராசர் ஐயாக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அது ஒரு குடிசை வீடு பகுதி. அவர் அந்த அரசு நிகழ்ச்சியை முடிச்ச உடனேயும் ஜீவானந்தம் ஐயாவோட வீட்டுக்கு வந்தாரு. அப்பதான் தெரிஞ்சது அது ஒரு குடிசை வீடு மட்டுமல்ல, அந்த வீட்டுல எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லைன்னு. அவரு அலுவலகத்துக்கு போன உடனேயும் விடுதலை போராட்ட வீரர்கள் ஒதுக்கீட்டுல இருந்து ஒரு அரசு வீட்டை ஒதுக்க சொல்லி உத்தரவிட்டாரு. ஆனா ஜீவானந்தம் ஐயா அத வேண்டான்னு மறுத்துட்டாரு. ஏன்னா நான் பாட்டாளி மக்களுக்காகவே வாழ்ந்தேன், என்னோட இறுதி காலத்தையும் நான் அதே மாதிரியே கழிச்சறேன்னு வேண்டான்னு மறுத்துட்டாரு. பாத்தீங்களா எப்பேற்பட்ட அரசியல்வாதிகள்லாம் நம்ம நாட்டுல வாழ்ந்திருக்காங்கன்னு. ஒரு அப்பா தன்னோட குழந்தைக்கு நாளிதழ் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். அதுக்காக ஒரு நல்ல நாள் பார்க்குறாரு. ஒரு பொங்கல் வருதுங்க, அதுக்கு அடுத்த நாள் ஒரு பேப்பர் வருது. தன்னோட குழந்தையை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு, சாமி, உலகத்தின் மிகப்பெரிய மனிதர்கள்லாம் தினம் தினம் நாளிதழ் படிக்கிற பழக்கத்தை வச்சு தான் பெரிய ஆளாக இருக்காங்க. நீயும் தினம் தினம் நியூஸ் பேப்பர் படிக்கணும். இன்னைக்கு அப்பா உனக்குன்னு ஒரு நல்ல செய்தி எடுத்து கொடுக்குறா, முதல்ல ஒரு நல்ல செய்தி படி சாமி அப்படின்னு சொல்லிட்டு முதல் செய்தி அப்பா படிக்கிறார். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஊழிய உயர்வு கேட்டு, பொங்கல் பண்டிகைக்காக ஊழிய உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் சாலை மறியல், பேருந்து கண்ணாடி உடைப்பு, போலீஸ் தடியடி, கண்ணீர் போய் கொண்டு வீச்சு. இனி இதை இந்த குழந்தைகிட்ட படிக்க சொன்னோம்னா தடியடினா என்னன்னு கேட்கும், கண்ணாடி உடைப்புனா என்னன்னு கேட்கும். வேண்டாம், அடுத்த பக்கத்தை திருப்புறார். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 2 மடங்கு விற்பனை அதிகம், அமைச்சர் பெருமிதம். என்ன, சென்ற ஆண்டு விவசாயியின் நெல்லை விட இந்த ஆண்டு விவசாயியின் நெல்லின் விற்பனை 2 மடங்கு அதிகமா? இல்லைங்க, சென்ற ஆண்டு சாராய விற்பனையை விட இந்த ஆண்டு சாராய விற்பனை 2 மடங்கு அதிகம், அமைச்சர் பெருமிதம்னு போட்டிருக்காங்க. இதை கொடுத்தோம்னா அந்த குழந்தை முதல்ல சாராயம்னா என்னன்னு கேட்கும், அடுத்து விற்பனைனா என்னன்னு கேட்கும், அடுத்த அமைச்சர்னா என்னன்னு கேட்கும். இந்த 3க்கும் சரியான பதில் இப்போ நம்ம கிட்ட இல்லை. அடுத்த ஒரு செய்தி படிக்கிறார். படிச்சுட்டு அந்த குழந்தையை கூப்பிட்டு, இப்போ படிசாமி அப்படிங்கிறார். அந்த குழந்தை படிக்குது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. கோவில்களில்
சிறப்பு பூசைகள் நடத்தப்பட்டது. உலக மக்களின் ஒற்றுமைக்காக பள்ளிவாசல்களில் தொழுகைகள் நடத்தப்பட்டது. படிச்சு முடிக்குது. படிச்சு முடிச்சுட்டு குழந்தை அன்புனா என்னன்னு கேட்கல, அமைதினா என்னன்னு கேட்கல, ஒற்றுமைனா என்னன்னு கேட்கல. ஏப்பா முதல் 2 பக்கத்தை திருப்பிட்டு 3வது பக்கத்தை எனக்கு படிக்க கொடுத்தேன்னு கேட்டுச்சு. அதுக்கு அப்பா சொன்னாரு, இந்த உலகத்துக்கு தேவையான, உனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே தேவையான அன்பு, அமைதி, ஒற்றுமை, இந்த 3 முதல் 2 விஷயத்துல இல்ல சாமி, அது 3வதா இந்த ஆன்மீகத்துல தான் இருந்துச்சு, அதனாலதான் உனக்கு இதை படிக்க கொடுக்குறேன்னு சொன்னா. இன்றைக்கு உலக மக்களுக்கு தேவையான ஏதோ சில நல்ல விஷயங்களும் ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குதுன்னா அது ஆன்மீகத்தில் மட்டும்தாங்க. இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் வாயில் வர நல்ல விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் இருக்கும். கொலைகாரனாக இருப்பான், கொள்ளைக்காரனாக இருப்பான், இந்த சோப்பில் 2 கத்தி, இந்த சோப்பில் 2 கத்தி, முதுகில் ஒரு வீச்சருவா எல்லாம் வச்சுட்டு சாமி கூட போகல, கடவுளே எல்லாத்தையும் காப்பாத்து, எல்லாரும் நல்லா இருக்கணும், இப்படித்தான் வேண்டுவான். அது அவன் மூளையிலிருந்து வந்ததா மனதிலிருந்து வந்ததான்லாம் தெரியாது. ஆனால் ஆன்மீகம் என்று வருகிற பொழுது உதட்டிலிருந்து வருகிற வார்த்தை கூட இந்த சமுதாயத்துக்கு நன்மை பயக்கும்னு சொன்னா அப்பேற்பட்ட ஆன்மீகம் தான் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்கிறதா இல்லையா ஐயா? கல்முன் நின்று கைகூப்பி நிற்பதல்ல ஆன்மீகம், கல்முன் நின்று கைகூப்பி நிற்பதல்ல ஆன்மீகம். கையறு நிலையில் இருக்கிறவனுக்கு நான் இருக்கிறேன்னு கை கொடுத்து உதவுறது தான் ஆன்மீகம். பிறப்பெண்ணும் பேதமே நீங்க சிறப்பெண்ணும் செய்பொருள் காண்பது அறிவுங்கிறார் வல்லவர். அடுத்த பிறப்பு என்கிற அறியாமையை நீக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதான் அறிவுடைமைங்கிறாரு திருவள்ளுவர். அப்படி நீ நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவ, நீ கெட்டது செஞ்சா நரகத்துக்கு போவன்னு சொல்ற அறியாமை இல்ல ஆன்மீகம். நீ நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், நீ கெட்டது செஞ்சா கெட்டதுதான் நடக்கும்ங்கிற அறிவுடைமை தான் ஆன்மீகம்.